பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்துக்கு முன் மனிதர்கள் ஏன் அதிக நாட்கள் வாழ்ந்தார்கள், அதற்கு பின் ஏன் குறைந்த நாட்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். நோவாவின் காலத்திலே நடந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னே மனிதர்கள் 900 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதிகபட்சமாக 969 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதரை கூட நாம் அறிவோம். ஆனால் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வருடம் மிக 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 குறைக்கப்பட்டு ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அநேகம் பேர் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார் என்கிற இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மனிதனுடைய ஆயுசு காலம் 120 வருடங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த வசனம் அதை குறித்ததான வசனம் அல்லவே அல்ல. இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த பாவத்திலே விழுந்து போயிருக்கிற இந்த மக்கள் இனி 120 வருடங்கள் மாத்திரம்தான் வாழ்வார்கள். அந்த 120 வருடங்களுக்கு பிறகு நான் இந்த மக்களை ஜலப்பிரளயத்தை கொண்டு அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி எச்சரிக்கிற வார்த்தை தான் அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஆதாரமாய் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நோவாவை குறித்து படிக்கும் பொழுது அங்கே அவருக்கு 500 வருடங்கள் ஆகிறது. அதே ஜலப்பிரளயத்தின் நேரத்திலே மழை பெய்ய போகிற அந்த நேரத்திலே நோவாவினுடைய வயதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நோவாவினுடைய வயது 600 வருடங்களாக காணப்படுகிறது. இதைதான் அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருடங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது ஏன் என்ன நடக்கிறது இந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய படைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி ஆகமத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் படைக்கும் பொழுது இந்த பூமியை தண்ணீரிலிருந்து பிரித்தெடுக்கிறார். அப்பொழுது மேலுள்ள ஜலங்கள் என்று சொல்லி மேலே ஒரு ஜலத்தை பிரிக்கிறார், கீழே ஒரு ஜலத்தை அவர் பிரிக்கிறார். அந்த மேலிருக்கிற ஜலத்தை தேவன் என்ன செய்கிறார், ஒரு ஆகாய விரிவுக்கு மத்தியிலே அவர் அதை வைக்கிறார். எப்படி என்று சொன்னால், அது ஒரு தண்ணீர் தடுப்பை போல தேவன் அதை வைக்கிறார். இந்த நோவாவின் காலம் வரைக்கும் மழை பெய்யாததினால் இந்த தண்ணீர் அங்கேயே இருக்கிறது. இப்போ சூரியனுடைய கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாமே இந்த ஓசோன் லேயரை தாண்டி இந்த தண்ணீர் மண்டலத்தையும் தாண்டி தான் இந்த பூமிக்கு அது வர வேண்டும். அப்பொழுது இங்க இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் இந்த சூரிய கதிர் நேரடியாக படாததின் நிமித்தமாய் அவர்கள் அதிக நாட்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பூமியின் மேலே எந்த ஒரு கேடான காரியம், எந்த ஒரு நாசமான காரியங்களோ அப்பொழுது இல்லவே இல்லை. ஏனென்று சொன்னால், கதிர்வீச்சு நேராக இந்த பூமியிலே படவில்லை. அப்பொழுது மனிதர்கள் நீண்ட ஆயுளை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஜலப்பிரளயத்தின் போது வானத்தில் இருக்கிற மதுகுகளை எல்லாம் தேவன் திறந்து விடுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்பொழுது இந்த தண்ணீருடைய அந்த மண்டலத்தை முழுவதுமாய் பூமிக்கு அவர் கொண்டு வருகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நான் முந்தின வீடியோவிலே நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதையும் பார்த்து நீங்கள் அதை பயன்படும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இந்த தண்ணீர் மண்டலம் முழுவதுமாய் கீழே கொண்டு வரப்பட்டதினாலே சூரிய கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட் ரேஸ் என்பது மனிதனுக்கு நேராக வந்தடைந்தது. இப்போ சயின்ஸ் பிரகாரம் நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதிர் வயதிற்கு காரணம் என்னவென்று சொல்லி நீங்கள் கூகுள் செய்து பாருங்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ்னால நம்முடைய வயது குறைக்கப்பட்டு மிக சீக்கிரமாய் முதியவர்களாய் நாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது மாத்திரமல்ல, இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னால நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேக வியாதிகளையும் அது கொண்டு வருகிறது. கேன்சர், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ்,
கார்டியாக் ரிதம்ல சேஞ்ச், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச், மியூட்டேஷன்ஸ் நடைபெறுகிறது. இப்படி அநேக விதமான கேடான காரியங்கள் உள்ளே வந்ததினாலே, இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நேராக நம்மை வந்து அடைந்ததினாலே நம்முடைய ஆயுட்காலம் மிக மிக குறைவாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த படைப்பை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அநேக காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் நம்முடைய வயது குறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நேரடியாக நம்மை தாக்குவதுதான் காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு முன் இருந்த காலத்திற்கும் இப்பொழுது இருக்கிற காலத்திற்கும் வயதிற்கும் வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.